லிபர் கிரெயின் 70 டன்னு. ஆமாம், 70 டன் கிரெயின் வந்து சின்ன ஆப்ஷனை பார்ப்போம். நம்ம கொஞ்சம் ஆப்ரேட்டர் கேபின் மேலே வந்து சின்ன கொஞ்சம் ஆப்ஷனை பார்ப்போம். சொல்லிடுறேன், கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு சொல்லி தரேன் உங்களுக்கு. பார்த்துடுங்க. முதல்ல வந்து கீழே உள்ள பெடல் வந்து 3 பெடல் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஆக்சிலேட்டர் பெடல் ஓகேங்களா. இது ஆக்சிலேட்டர் பெடல், இது பிரேக் பெடல், இது வந்து ஸ்விங் பிரேக். இது தான் கம்ப்யூட்ரு பார்த்தீங்களா. இது கம்ப்யூட்ரு. இது பழைய வண்டினால கொஞ்சம் கம்ப்யூட்டர்லாம் ஹீட்டில் கிழிஞ்சு போச்சு, வெடிச்சுட்டு நினைக்கிறேன். மேலே உள்ள பேப்பர்லாம் கிழிஞ்சிட்டு. பழசு தான், பழம் இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சு சொல்லி தரேன். அப்புறம் வந்து கம்ப்யூட்ரு. அப்புறம் லிவர் பாருங்கள். லிவரோட ஆப்ஷன் தான். இது வந்து லெஃப்ட் சைடில் உள்ள லிவர். லெஃப்ட் சைடில் வந்து லெஃப்ட் சைடு தள்ளினா ஸ்விங் வந்து லெஃப்ட் ஆகும், லெஃப்ட்டு ஸ்விங் ஆகும். அதாவது இடது பக்கமாக சுற்றும். அப்புறம் ரைட்டில் வலது பக்கமாக திருப்பணம்னாக்கி அப்படியே வலது பக்கமாக திரும்பும், சுற்றும் ஸ்விங்கு. அப்புறம் வந்து ஃப்ரண்டில் அமுக்குனிங்கன்னா, கீழே மாதிரி அமுக்குனிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டெலிஸ்கோபிக் செக்ஷன் வெளியே போகும். ஃப்ரண்டில் தள்ளினீங்கன்னா அப்படியே வெளியே நீங்கள் எத்தனை பக்கம் செலக்ஷன் கம்ப்யூட்டரில் செட் பண்ணி வைக்கிறீங்களோ செட் பண்ணால் போதும். செட் பண்ணிவிட்டு இந்த லிவரை அமுக்கினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மேலே போய்கிட்டே இருக்கும். ஆட்டோ இருக்குது, மேனுவல் இருக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்கு போட்டோன்னா ஃபஸ்ட்டு ஆட்டோலாம் இருக்கும், நீங்கள் ஆன் பண்ணால் ஆட்டோவில் தான் இருக்கும். நீங்கள் தேவைன்னா மேனுவலில் போட்டுக்கலாம். செட் பண்ணிவிட்டு நீங்கள் லிவரை ஃப்ரண்டில் அமுக்கினா வெளியே போகும். எத்தனை பக்கம் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பக்கம் வெளியே போகும். ஃபுல்லாக பிடிச்சிட்டே இருக்கணும், விடக்கூடாது. அப்படியே பிடிச்சி இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக வெளியே போயிட்டு கடைசி எண்டு வரைக்கும் போகும். போன பிறகு உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும் எத்தனை பக்கம் வெளியே போகுதுன்ட்டு. நீங்கள் எத்தனை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பக்கம் வெளியே போனோன்னா கடைசியில் சவுண்டாக நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விட்டால் போதும், எல்லாம் ஓகே ஆயிரும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் கம்ப்யூட்டரில் செட் பண்ணணும். கம்ப்யூட்டரில் செட் பண்ணி 0 செட் பண்ணிவிட்டு திரும்ப ஓகே கொடுத்த பிறகு பின்னாடி இழுக்கணும். பின்னாடி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூம் வந்து உள்ளே வரும். அது வந்து நீங்கள் செட் பண்ணால் மட்டும் தான் வரும், செட் பண்ணலாம் இறங்காது. நீங்கள் சும்மா இழுத்தோன்னா பின்னாடி வராது. கம்ப்யூட்டரில் செட் பண்ணணும். செட் பண்ணால் மட்டும் தான் பின்னாடி வரும். இந்த பக்கம் தள்ளினா பூம் வந்து மேலே தூக்கும், பூம் அப். இந்த பக்கம்னா பூம் டவுன், அப்படின்னா பூம் வந்து கீழே இறங்கும். அப்புறம் இது வந்து ரோப் அப். ரோப் வந்து மேலே மாதிரி போகும். இங்கே கீழே ரோப்னா ரோப் கீழே மாதிரி வரும். இதில் 4 ஆப்ஷன் இருக்குது, இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இந்த சைடில் பாருங்கள், இந்த மசல் மாதிரி ஒன்று போட்டுருக்கான். இந்த இதை வந்து ஒரு அமுக்க வைக்கிட்டீங்கன்னாக்கி உங்கள் ரோப்பை வந்து ஸ்பீடாக இறங்கும். திரும்புகிறவங்க அமைக்கிங்கன்னா ரோப்பை வந்து மெல்ல இறங்கும். உங்களுக்கு வெயிட்டு தூக்காத நேரம் ரோப்பை வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா வெறும் அந்த இதை அமைக்கிட்டீங்கன்னா ரோப் வேகமாக ஏறும், மேலே மாதிரி போகும். இறங்கணும், வேகமாக இறங்கும். ஸ்பீடு வேண்டாம்னா லோடு தூக்கும்போது ஸ்பீட் வைக்கக்கூடாது. லோடு எல்லாம் தூக்காத போது வைக்கணும். லோடு தூக்கும்போது திரும்ப மறுபடியும் அமைக்க வைக்கிட்டிங்கன்னா இறங்கிடும், இந்த ஸ்லோ ஆயிரும். அவ்வளோதான். அது உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும். மசல் வந்து வர மாதிரி அமைக்கிட்டால் மசல் வரும், மசல்லாம் வரும். இந்த பட்டன்லாம் ஒன்றும் வேலை செய்யலை எதுவுமே. நமக்கு இந்த ஒரு பட்டன் தான் இதில் ஒர்க் ஆகுது. ஆமாம், மற்றபடி 2 அமுக்கணும் அப்படி பண்ணாங்கன்னா அந்த டிஸ்பிளேலாம் வரல. இதில் அது வேறு கிரைனில் வரும். நமக்கு இதில் ஒன்று ஸ்பீட் மட்டும் தான் இருக்குது. இந்த பக்கம் அதே தான் கொடுத்துருக்கான். 2 பக்கம் ஒரு லிவர் தான் கொடுத்துருக்கான். இந்த 2 லிவரும் பார்த்தாச்சு. உங்களுக்கு மெயினாக இந்த லிவரும் 2 லிவருக்குள்ள ஆப்ஷனும் உங்களுக்கு பார்த்தாச்சு. இந்த இடதுபுறம் லிவரில் பாருங்கள், இதில் வந்து நமக்கு வேறு எதுவும் பயன்படாது. இது நமக்கு தேவையில்லை. இதில் வந்து இந்த 2 பட்டன் தேவை. என்ன பட்டன்னாக்கி மேலே உள்ளது வந்து கேபின் இருக்குல்ல, கேபின் மேலே தூக்குறது. கொஞ்சம் ஹைட்டான வேலை பார்க்குறோன்னா மேலே தெரிய முடியாது அப்படின்னா இதை அமுக்கிறோன்னா கேபின் மேலே மாதிரி தூக்கும். இதை அமுக்க கேபின் கீழே மாதிரி இறங்கும். அவ்வளோதான். இதில் நமக்கு வேறு பட்டன் தேவைப்படாது. இதெல்லாம் கீழே உள்ள ஆப்ஷன் இல்லை. டயருக்குள்ளது இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் வாங்க. ரைட் சைடில் எடுத்துக்கு வந்தோம்னாக்கி இந்த பக்கம் வரணுன்னு பாருங்கள். பிரேக் இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து இதுவும் நமக்கு எதுவுமே தேவைப்படாது. பட்டன் இது வந்து ப்ளே ஜிப்புக்கு இந்த பட்டனு. இதெல்லாம் வந்து ப்ளே ஜிப்புக்கு இது வந்து கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து ப்ளே ஜிப்புக்கு. இதுக்கெல்லாம் வந்து லைட் எரியும். இதெல்லாம் லைட்டு பட்டன் கிடையாது. இது வந்து கீழே உள்ளது. இது நமக்கு தேவைப்படாது. நமக்கு தேவை இந்த பக்கம் எந்த சுவிட்சுமே நமக்கு தேவைப்படாது, லிவர் மட்டும்தான். இந்த பக்கம் வந்து அந்த கேபின் வந்து தூக்குற இறக்குறது மட்டும் தேவைப்படும், மற்ற எதுவும் தேவைப்படாது. வேறு எதுவுமே நமக்கு இந்த இதில் தேவையில்லை. இதை விட்டுருங்க. கீழே பெடல் பார்த்தாச்சு, 2 லிவரை பார்த்தாச்சு.
இந்த பக்கம் லிவர், இந்த பக்கம் லிவர், 2 லிவரும் பார்த்தாச்சு. அப்புறம் வந்து மேலே பாருங்கள், மேலே சுவிட்சு பாருங்கள். இந்த கடைசி இந்த கவுண்டர் வெயிட் வந்து கீழே அமுக்குனா கவுண்டர் வெயிட் வந்து கீழே இறங்கும், சிலிண்டர் இறங்கும். இது அமுக்குனா மேலே ஏறும். அவ்வளோதான். நீங்கள் வந்து கவுண்டர் வெயிட்டை செட் பண்ணிட்டு கீழே இறக்குறது மேலே இறக்குறது அதெல்லாம் இந்த கவுண்டர் வெயிட். இது முதல் இது வந்து கவுண்டர் வெயிட் சுவிட்சு. ரெண்டாவது வந்து ஸ்விங் லாக்கு. இது வந்து ஸ்விங் லாக்கு, இது கவுண்டர் வெயிட் சுவிட்சு, ஸ்விங் லாக்கு. இந்த 2 தான் இதில் மெயின். வேறு இதெல்லாம் வந்து நம்ம அந்த வைப்பர் தான் போட்டிருக்கலாம். வைப்பர் தண்ணி இது வந்து அமுக்கலாம், தண்ணி ஊற்றிக்கிட்டே அடிக்கும். இது தண்ணி ஊற்றி அடிக்கும், தண்ணி இல்லாமல் அடிக்கும். அப்படி எமர்ஜென்சி சுவிட்சு. இது வந்து இந்த சுவிட்ச் இருக்கலாம், இது வந்து மேனுவலாக பண்ணுறது. கிரிப்பர் கீழே அமுக்குனா அந்த சிலிண்டர் வந்து அன்லாக் ஆகும். உள்ள கிரிப்பர் இருக்கிற சிலிண்டர் அன்லாக் ஆகும். அப்புறம் வந்து மேலே அமுக்குனா லாக்கு விழுவும். இதெல்லாம் சென்ட்ரல் வச்சா லாக் விழாது. இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத இதெல்லாம் வந்து அவங்க கம்ப்யூட்டரில் பார்க்கக்கூடியது. பைபாஸ். இது வந்து ஹீட்ரு, இது ஏசி, இது லைட்டு, இது பின்னாடி ரோப்புக்குள் லைட்டு, இது பூமு லைட்டு, இது லைட்டு தான். இது வந்து கீழே வந்து இந்த இது இருக்குல்ல, நிறைய கால்மிதி, அந்த பெடல் வந்து வெளியே வரும். நமக்கு ஏற முடியாது, சில நேரம் வேணுமா அது நிற்கிறதுக்காண்டி இது நமக்கு வெளியே வந்துடும். அது இந்த சுவிட்ச் வந்து இந்த சுவிட்ச் நமக்குனா இந்த பட்டனில் உள்ள லைட்டு பூரா எரியும். இருக்குங்களா, இந்த பட்டனில் லைட்டு பூரா எரியும். இந்த சுவிட்ச் அவங்க 93 சொல்லுங்கள். இந்த சுவிட்ச் அமுக்கிங்கன்னா பட்டன் லைட்லாம் எரியும். இது ஹவர்ஸ் மீட்ரு. அவ்வளோதான். மேலே உள்ள பட்டன்லாம் சொல்லியாச்சு. இதில் முக்கியமானது இந்த 2 தான். இந்த 2 தான் முக்கியம். இது கவுண்டர் வெயிட்டு, ஸ்விங் லாக்கு. கம்ப்யூட்டர் வந்து ஆன் பண்ணுறோம். வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது, சும்மா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி கொஞ்சம் காமிக்கிறோம். சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா இது வந்து ஃபுல்லாகவே ரேடியஸ், எத்தனை மீட்டர் ரேடியஸு அப்படிங்கிறத ரேடியஸ். இந்த லைன் பூரா ரேடியஸ். இது பூரா பூமோட லென்த்து, எத்தனை மீட்டர் லென்த்து போகிறது. இது வந்து ரேடியஸு, இது வந்து வெயிட்டு. எத்தனை மீட்டர் ரேடியஸுக்கு எத்தனை வெயிட்டு தூக்கணும் அப்படிங்கிறத லைனை கொடுத்துருக்கான். கீழே உள்ள வந்து எல்லாமே எத்தனை செக்ஷன் பூம் வந்து எத்தனை எவ்வளோ போகணும் வைக்கணும் அப்படின்னு செக்ஷன் வந்து கொடுத்துருக்கான். சரிங்களா, இதெல்லாம் பூம் செக்ஷன். அது தெரியும் உங்களுக்கு. கீழே உள்ள ஐட்டம் பூரா எத்தனை பூமு. 46னா அரை, இது 46னா அரை, 92னா முக்கால், 100னா ஃபுல்லாக பூமு வெளியே வரும். 92னா முக்கால் வரும், 46னா அரை வரும். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஃபுல்லாகவே பூம் செக்ஷன். இது ஃபுல்லாக இது வந்து ரேடியஸு. என்னங்களா, இது ஃபுல்லாக ரேடியஸு, இது ஃபுல் பூம் லென்த்து, இதெல்லாம் வெயிட்டு. எத்தனை ரேடியஸுக்கு எத்தனை பூம் லென்த்துக்கு எவ்வளோ வெயிட்டு தூக்கலாம் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்துக்கணும். பார்த்துட்டிங்களா. இது பூரா பாட் லைன், எத்தனை பாட் லைன் நம்ம வைக்கணும் அப்படின்ட்டு இந்த பாட் லைனு. இது வந்து எத்தனை பூம் செக்ஷன் இருக்குது, எத்தனை 5 வந்து நமக்கு வந்து 5 செக்ஷன் இருக்குது. 5 லோடு சார்ட்டு. மொதல் பேஜ் லோடு சார்ட் வரும். நீங்கள் இதெல்லாம் செட் பண்ணணும். எத்தனை இப்போ நல்லா இதை முக்கிய அந்த அம்பூரி போட்டுருக்கோன்னா இந்த அம்பூரி இந்த எஃப்என் இருக்குது. இதை அமுக்குனீங்கன்னா இது வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். ஒரு 40 வரைக்கும் வரும். 40 வரை அப்புறம் திரும்ப இப்போ முதலேருந்து வந்து 40 வரைக்கும் வரும். திரும்ப உங்களுக்கு முதலேருந்து வரும். பாருங்களா, திரும்ப அவங்க திரும்ப தான் 26 வந்துருக்கு. இடத்துல வந்து 40 வரைக்கும் வரும். திரும்ப மறுபடியும் முதலேருந்து வந்துடும். இப்படி இந்த ஒரு பட்டன் தான் இருக்குது. இந்த பக்கம் வந்து 2 பட்டன் இருக்குது. என்னக்கெல்லாம் இது 2 பக்கம். இது வந்து சைடில் வந்து அந்த அமுக்குறோம். இந்த கட்டை பக்கம், அந்த கட்டை அப்படி வந்துகிட்டே இருக்கும். அவங்க எந்த செக்ஷன் வேணுமோ இப்போ நான் வந்து இது வச்சுருக்கேன். இந்த செக்ஷன் இருக்குது. இது வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோம்னாக்கி அங்கே வந்துடும். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு இந்த இதில் வச்சுட்டு அப்புறம் என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்துட்டு அப்புறம் F8 இது ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா மாறிடும். இப்போ நான் வந்து வேலை செய்யலை, சும்மா பூம் வந்து கீழே வந்து பூம் வந்து கீழே தான் இருக்குது. அதனால் நான் 0 வச்சுருக்கேன். வச்சுட்டு என்னக்கலாம் என்ட்ரு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா அடுத்த பேஜ் மாறும். இது வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து எப்படின்னா, இது வந்து எத்தனை லோடு தூக்கலான்னு காமிக்கும். அப்புறம் வந்து
பாருங்கள். இது வந்து எத்தனை லோடு தூக்கலாம் காமிக்கும். இது நம்ம தூக்கும்போது வெயிட்டு காமிக்கும். இது வந்து ரேடியஸ், மேலே உள்ள ரேடியஸு, கீழே உள்ளது வந்து பூமோட டிகிரி காமிக்கும். இது பூமோட மீட்ரு, எத்தனை மீட்ரு நீட்டர் அப்படின்னு காமிக்கும். இது வந்து டிப் கேட்டு, பூமுக்கும் ஊக்குக்கும் தரைக்கும் உள்ள ஹைட்டு காமிக்கும். அவ்வளோதான். வேறு இது வந்து லெவலு, வண்டி ஆப்டருக்கு லெவலாக இருக்கும் காமிக்கும். இது வந்து விண்டு ஸ்பீடு காமிக்கக்கூடியது. இது லாக்கு இது டிகிரி காமிக்கிறது. 40 டிகிரி 40 தான் அந்த அது தூக்கலாம். இது காமிக்கக்கூடியது. எத்தனை டிகிரியில் ஸ்விங் ஆகுது அதெல்லாம் காமிக்கக்கூடியது. அப்புறம் வந்து இது வந்து ரோப்பு எத்தனை மீட்டர் வெளியே போகுது அப்படிங்கிறத காமிக்கும். உள்ளே வரும்போது காமிக்கும். இதில் சிறு ஒர்க்கில் வந்து பாயிண்ட் விடும். இது வந்து இந்த நீளமாக வந்து நீங்கள் வெயிட் தூக்கும்போது இவ்வளோ வெயிட்டு லோடு வந்து இப்படி கருப்பு கலரில் வந்துகிட்டே இருக்கும். லோடு தூக்க ஃபுல்லாகிட்டுனா சத்தம் வரும். இதிலே காமிக்கும். ஃபுல் எத்தனை லோடு வெயிட்டும் காமிக்கும். இங்கேயும் காமிக்கும். உங்களுக்கு எவ்வளோ தூக்கலாமா அதையும் காமிக்கும். இது 5 உள்ளது. இது வந்தவங்கன்னா இதில் வரும். அவ்வளோதான். இந்த ஸ்பீடு. இது F1 F2 இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு பூம் செக்ஷனுக்கு வரக்கூடியது. இப்போ இது எவனா F8 வாங்கணும். இந்த ஊக்குக்குள்ளனா இதை பார்க்கணும். அந்தந்த கருப்பு அதுக்கு உள்ளது கீழே அமைக்க பார்த்தீங்கன்னா அது மாறும். அந்தந்த செக்ஷன் மாறிவிடும். இப்போ வந்து இதுதான் பேஜ். இவ்வளோ தான் முடிஞ்சு. இப்போ நீங்கள் நீங்கள் பூம் செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஐக்கியம் இருக்கலாம், இந்த சென்டரில் இருக்கலாம். இந்த பட்டன் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த கே, அப்புறம் இந்த எஃப், அப்புறம் இந்த ஐ, இந்த அம்புகுறி, இந்த 4 பட்டன் நமக்கு தேவைப்படாது. இந்த 4 பட்டன் நமக்கு தேவையில்லை. நமக்கு தொடையக்கூடாது. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாக அவங்க வந்து ரிப்பேர் பார்க்க வரவங்களுக்கு யூஸ் ஆகும். நமக்கு தேவையில்லை. இது நமக்கு தேவையில்லை. இது நமக்குலாம் உள்ள கிராஸாக போட்டிருக்கும். அதை மாற்றிட்டிங்கன்னா வேறு பூமியில் வேலை செய்யாது. இந்த அம்பூரி இந்த 4 பட்டனும் நமக்கு தேவையில்லை. இந்த 4 பட்டனும் நமக்கு தேவையில்லை. அது புரியுதா? இந்த 4 பட்டன் நமக்கு தேவையில்லை. நமக்கு இந்த 5 பட்டன் தேவை. 5 பட்டனும் தேவை. இது இது வந்து லோடு சார்ட்டு. பாருங்கள், நமக்கு பாருங்கள், பட்டன் அமைக்கிறேன். லோடு சார்ட்டு ஃபஸ்ட்டு பேஜ். நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது வரக்கூடிய பேஜ். இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் வந்தோடனே இதான் பேஜ் வரும். பேஜ் வந்தோடனே இந்த பேஜ் வந்தோடனே நீங்கள் வந்து நினைச்சிடும். இதில் உங்களுக்கு பூமி எத்தனை மீட்டர் ரேடியஸ் வேணும், எத்தனை மீட்ரு பூமிலுக்கு வேணும், எத்தனை ரேடியஸ் வேணும், எவ்வளோ வெயிட் தூக்கணும் கணக்கு பண்ணிட்டு அதெல்லாம் செக் பண்ணிட்டு எத்தனை பூமி வந்து தூக்கணும், எத்தனை மீட்டர் செய்யணும்னா இந்த பூமி செலக்ட் பண்ணணும். இப்போ வாங்க 18 மீட்ரு லென்த்தில் ஒரு 7 மீட்டர் ரேடியஸில் இப்போ 9 மீட்டர் ரேடியஸ் பாருங்கள், 20 டன் தூக்கலாம். அப்போ 20 டன் தூக்கணும்னாக்கி இந்த 18 மீட்டரில் இந்த 18 மீட்டர் நிறைய இருக்கும். அதில் எது உங்களுக்கு அதிகமாக தூக்கக்கூடிய போட்டிருக்கான்னு பார்த்துட்டு அதை கணக்கு பண்ணி கீழே உள்ள செக்ஷனை செலக்ட் பண்ணணும். இன்னும் இந்த மாதிரி தள்ளினா அந்த கட்டம் ஓடி வரும். அப்போ இதான் தரேன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஓகே கொடுக்கணும். இப்போ நீங்கள் எனக்கு தேவையில்லை, நான் வேலை செய்யலை, அதனால் வந்து அப்புறம் கீழே பாருங்கள். இது வந்து கவுண்ட் ரேட்டு வந்து மாற்றுறது. பாருங்கள், எத்தனை கவுண்ட் ரேட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து வெயிட்டாக வரும். சரிங்களா? இப்போ இந்த கவுண்ட் ரேட் மாற அங்கே வெயிட்டு மாறும். அது வெயிட்டு மாறினா அங்கே ஓகே கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்தா மட்டும் தான் அங்கே மாறும். கவுண்ட் ரேட்டை மாற்றிட்டு அப்புறம் அங்கே என்ட்ரு கொடுத்தா தான் அங்கே மாறும். அப்போ அவுட் இருக்குது எவ்வளோ உங்களுக்கு காய் வேணுமா, முக்கால் வேணுமா, ஃபுல் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை செட் பண்ணலாம். நமக்கான செட் ஆகும். அதுக்கும் வெயிட்டு காமிக்கும். அந்த மாதிரி செட் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் பட்டனுக்கு கீழே அது இருக்கும். 3 டிகிரி மாற்றலாம். இது வந்து பாட் லைனு. இதை நீங்கள் அமைக்கிறீங்கன்னா எத்தனை பாட்டில் மாற்றணும்னு பாருங்க. 5, 6, 7, 8, 9, 10, 11, 10 வரையும் இருக்குது. அது கிடையாது. 3, 4. எனக்கு வண்டி 4 பாட்டில் தான் இருக்குது. வண்டியில் கடை ஊக்குது 40 ஊக்கு தான் இருக்குது. 4 பாட்டில். இது பாட் லைன் 4 மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் இதெல்லாம் செட் பண்ணி வரும். அதில் என்ட்ரு கொடுத்து ஒரு ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்தல மெயின் பேஜ் வந்துடும். இதான் மெயின் பேஜ். நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே காமிக்கும். மெயின் பேஜில் காமிக்கும். அப்புறம் இந்த பக்கம் வந்து இது வந்து உங்கள் இந்த பட்டன் சொன்ன உங்களுக்கு வந்து லோடு சார்ட்டு. இந்த மாதிரி எரர் வரும். கம்பெனியில் ஏதாவது வண்டியில் கம்ப்ளைண்ட் இருந்தால், சென்சார் ஃபால்ட் இருந்தால் இப்படி எரர் வரும். எரர் இருந்தால் இதான் ஃபஸ்ட்டு எரர் கோடு. இந்த கோடு காமிக்கலாம். இந்த கோடெல்லாம்